எல்லாரும் പറഞ്ഞ ദൈവം, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் അത്ഭുതങ്ങളുടെ ദൈവമാണ്. அவர் அற்புதங்களின் தேவன். അൺഎക്സ്പെക്ടഡ് അത്ഭുതങ്ങൾ വരും. எதிர்பாராத விதமாய் அற்புதங்கள் நடக்கும். ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി, ஆமென், தேவனுடைய கிரியைகள் എപ്പോഴും സർപ്രൈസ് ആയിരിക്കും, எப்போதும் ஆச்சரியமானதாகவே இருக்கும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈയെ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഒരു സർപ്രൈസ് വരുന്നുണ്ട്. ஒரு ஆச்சரியம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. കിട്ടത്തില്ലെന്ന് നീ ചിന്തിക്കുന്ന സമയത്ത്, கிடைக்கவே கிடைக்காது என்று நீங்க நினைக்கக்கூடிய நேரத்தில் ഒരു സർപ്രൈസ്, ஒரு ஆச்சரியம். എപ്പോഴും எப்போதும் ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി, தேவனுடைய கிரியைகள் എല്ലാം നീ അവസാനിച്ചെന്ന് പറയുമ്പോഴാണ്, எல்லாமே முடிந்தது என்று நீங்கள் சொல்லும்போது, എന്റെ ദൈവം എന്നെ മറന്നു എന്ന് ചിന്തിക്കുമ്പോഴാണ്, தேவன் எல்லாம் என்னை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கும் போது ഒരു ദൈവ പ്രവൃത്തി വെളിപ്പെടും. ஒரு தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. ഒരുപക്ഷേ ஒருவேளை ആ സർപ്രൈസ് ഡേ அந்த ஆச்சரியமான நாள் ഇന്ന് രാത്രി ആയിരിക്കും. இந்த இரவாய் இருக்கலாம். അൺഎക്സ്പെക്ടഡ് ചില മണി അക്കൗണ്ടുകൾ ട്രാൻസ്ഫർ ആകും. எதிர்பாராத விதமாய் உங்களுடைய கணக்கிலே சில காசுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. അൺഎക്സ്പെക്ടഡ് നിന്റെ ബിസിനസ്സുകൾ വളരും. எதிர்பாராத விதமாய் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் வளரும். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் சில ஆச்சரியங்களை அனுப்பினார், നാളെ പ്രഭാതത്തിൽ നിന്റെ കയ്യിൽ അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്ററുകൾ ഇരിക്കും. நாளை காலையில் உங்கள் கையிலே அப்பாயின்ட்மென்ட் லெட்டர்ஸ் இருக்கும். ഇന്ന് ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, இன்றைக்கு தேவன் ஒரு ஆச்சரியமான பரிசை அனுப்பினார். ഒരുപക്ഷെ നാളെ നിന്റെ കയ്യിൽ ഒരു പ്രൊമോഷന്റെ ലെറ്റർ കയ്യിൽ വരും. ஒருவேளை நாளையில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் லெட்டர் வரலாம். ഇനി റിയൽ എസ്റ്റേറ്റ് ബിസിനസ് ചെയ്യുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இனி யாராவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவீர்கள் என்றால், ഒരു സർപ്രൈസ് ദൈവം അയച്ചാൽ, ஒரு ஆச்சரியத்தை தேவன் உங்களுக்கு அனுப்பினார் என்றால், വർഷങ്ങളായി കൈമാറാത്ത നിലങ്ങൾ കൈമാറി പോകും. வருஷங்களாய் விற்று போகாத நிலங்கள் விற்கப்படும். ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, தேவன் ஒரு ஆச்சரியத்தை அனுப்பினார். ഒരുപക്ഷെ നാളെ പുതിയ വീട്ടിന്റെ താക്കോൽ കൈമാറും. ஒருவேளை நாளைய தினமே உங்களுக்கு ஒரு புதிய வீட்டினுடைய திறவுகள் கொடுக்கப்படலாம். ദൈവം ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, தேவன் ஒரு திறவு ஆச்சரியத்தை அனுப்பினார். നീ ആഗ്രഹിക്കുന്ന വാഹനത്തിന്റെ താക്കോൽ കൈമാറും. நீங்கள் விரும்பக்கூடிய வாகனத்தினுடைய சாவி உங்களுக்கு கொடுக்கப்படும். ദൈവം നിന്റെ മേൽ ഒരു സർപ്രൈസ് അയച്ചാൽ, தேவன் உங்க மேல ஒரு ஆச்சரியத்தை அனுப்பினார். നിന്റെ പാസ്പോർട്ടിനകത്ത് അമേരിക്കയുടെയും കാനഡയുടെയും ഓസ്ട്രേലിയയുടെയും ന്യൂസിലൻഡിന്റെയും ജർമ്മനിയുടെയും സ്റ്റാമ്പ് അടിക്കും. ஆமென். தேவன் ஒரு ஆச்சரியத்தை அனுப்பினார். உங்களுடைய விசாவிலே, ஹalleluya, ஜெர்மனியுடைய, யுஎஸ்ஏ தேசத்தினுடைய, ஆமென், லண்டன் தேசத்தினுடைய, ஆஸ்திரேலியா தேசத்தினுடைய, ஆமென், விசா அடிக்கப்படும். സ്റ്റാമ്പ് അടിക്കപ്പെടും. ஆமென். விசா ஸ்டாம்ப் அடிக்கப்படும். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம், യേശുവേ, இயேசுவே, എന്റെ ലൈഫിൽ ഒരു സർപ്രൈസ് അയക്കണമേ. என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தை அனுப்புவீராக.